Hello friends, welcome to 7C Solars. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 4kV ஆஃப் கிரிட் சோலார் செட்டப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வரகுடம் பக்கத்தில் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற இடத்துல இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான். இவருக்கு வந்து ஒமேகா 1.5 kV ஆஃப் கிரிட் சோலார் செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி ஆன்லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேனலு இன்வெர்ட்டர் பேட்டரி இது மூணும் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருக்காரு. அது இன்ஸ்டால் பண்ண சொல்லி நம்மளை வந்து கூப்பிட்டார். ஸோ நம்ம இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கோம். இதில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண என்னென்ன பண்ணியிருக்கோன்னா லோ ரைஸ் ஸ்ட்ரக்சரு, எர்த் ராடு, லைட்னிங் அரஸ்ட்டு, அப்புறம் ஏசிடிபி, டிசிடிபி, அப்புறம் கேபிள் வித் இன்ஸ்டாலேஷனோட அவருக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். பேனல் பார்த்தீங்கன்னா 550 வாட்ஸ் பைஃபிஷியல் வாரி பேனல் வந்து 2 பேனல் வந்து அவர் வாங்கியிருக்காரு. அதை நம்ம வந்து லோ ரைஸ் ஸ்ட்ரக்சர் போட்டு ஜிஐ ரெடிமேட் ஸ்ட்ரக்சர் தான் போட்டு நம்ம வந்து ஆங்கர் பாசனர் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இவர் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா 4kV இன்வெர்ட்ரு. 4kV இன்வெர்ட்டருக்கு இந்த 1 கிலோவாட் பேனல் வந்து பத்தாது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து வாங்கிட்டார். ஃப்யூச்சரில் 2 பேனலில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அதெல்லாம் ஸ்டார்ட் அப்புக்கு மாரி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வாங்கியிருக்காரு. இந்த செட்டப் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4kV இன்வெர்ட்ரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லைட்னிங் ஸ்விட்ச் ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது முன்னாடி பண்ணது வந்து 1.5 kV இன்வெர்ட்ரு. அதனால் வந்து அந்தளவுக்கு தேவைப்படாது. இப்போ வந்து வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4kV இன்வெர்ட்ரு கண்டிப்பாக லைட்னிங் அரஸ்ட் கண்டிப்பாக வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா லைட்னிங் அரஸ்ட் வச்சு அது வந்து கீழே நம்ம வந்து அர்த்தம் பண்ணியாச்சு. பேனல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் தூக்கி தான் வச்சுருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 550 வாட்ஸ் பேனல் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கனால இது கொஞ்சம் ஹைட் தூக்கி வச்சுருக்கேன். அது அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பைஃபிஷியல் பேனல் அந்த கீழே வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் கேப் இருந்தால் தான் கீழே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட்டும் பார்த்தீங்கன்னா டபுள் சைட்லேருந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து கிடைக்கும். அதுமாரி ரெடி பண்ணியிருக்கோம். சுத்தரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸ் தான். சுத்தம் பண்ணால் இவர் தான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவரோட பில்டிங் தான் கொஞ்சம் ஹைட்டான பில்டிங். சுத்தரம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைட்னிங் அரஸ்ட் வந்து வச்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம வந்து வச்சுருக்கோம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்திங்கு ஒரு லைட்னிங் அரஸ்ட்டு நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சரி வாங்க இப்போ போய் பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டிசி ஒயர் எடுத்திருந்தோம். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இப்போ எர்த்திங் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் எர்த் ராடு நம்ம வந்து அடிச்சிருக்கோம். ஏன்னா வந்து எர்த் ராடு இதில் வந்து இறங்கலை. வீட்டை சுற்றி ஃபுல்லாக நம்ம வச்சு பார்த்தாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா எர்த் ராடு வந்து இறங்கவே இல்லை. 3 அடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து இறங்கவே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 3 அடி நிப்பாட்டு நம்ம வந்து லைட்டிங் கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. அப்புறம் டிசிஎம்சிபி எடுத்துன்னு போய் உள்ளே வந்து கொடுத்தாச்சு. இதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர்னு பார்த்தீங்கன்னா மசில் கிரிட் இன்வெர்ட்டர் பிராண்ட் வந்து மசில் கிரிட் பிராண்ட் இன்வெர்ட்டரு பிடபிள்யூஎம் டெக்னாலஜி உள்ள இன்வெர்ட்டர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபோராஃபஸ் பேட்டரி 48 வோல்ட்டு 100 பேட்டரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிஎம்சிபி ஏசிஎம்சிபி எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வச்சு கொடுத்தாது. இந்த எம்சிபி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கிற 1.5 kV ஒமேகா இன்வெர்ட்டருக்கான எம்சிபி. இந்த கண்ணாடி பாக்ஸுக்குள்ள எம்சிபி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு, இன்னொன்று வந்து டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு. ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா சர்ஜி ப்ரொடெக்ஷனோட வரது. ஏன்னா 4kV இன்வெர்ட்னால கண்டிப்பாக சர்ஜி ப்ரொடெக்ஷன் வச்சு தான் ஆகணும். சப்போஸ் லைட்னிங் ஆகும்போதோ இல்லை பார்த்தீங்கன்னா கிரிட் சைடு வந்து அதிகமான பவர் வரும்போதோ வோல்டேஜ் வரும்போது அது வந்து கிரவுண்ட் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணுறோம். இது வந்து மசில் கிரிட் 4.2 kVA இன்வெர்ட்ரு 48 வோல்ட் இன்வெர்ட்ரு. இது வந்து சார்ஜ் கண்ட்ரோல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஎம் சார்ஜ் கண்ட்ரோல் டைப் தான். இது வந்து எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் இருந்து வாங்கி கொடுத்தாங்க, நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண வரோம். இது மேக்ஸிமம் லோடு வந்து 3.5 கிலோவாட் இருக்கும். நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரே பார்த்தீங்கன்னா மசில் கிரிட் பிராண்டிலேருந்து 48 வோல்ட் 100 பேட்டரி கரெக்டாக சொல்லலாம் 4.8 கிலோவாட்டார் லித்தியம் ஃபோராஃபஸ் பேட்டரி வந்து கஸ்டமர் வாங்கி கொடுத்தாரு. அதையும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி இது கனெக்ஷன் பண்ணியாச்சு. கரெக்டாக வேலை செஞ்சிட்ருக்கு. எதுவும் பிரச்சனை இல்லை. அதே போல் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி நேம் பிளேட்லேருந்து பின்னாடி காமிக்கிறேன். பின்னாடி கனெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த இன்வெர்ட்லேருந்து கனெக்ஷன்லாம் ரொம்ப பெரிய கனெக்ஷன்லாம் இல்லை. சிம்பிளான கனெக்ஷன் தான். ஃபேஸு நியூட்ரலு, இன்புட்டோட ஃபேஸ் நியூட்ரல், அவுட்புட்டோட ஃபேஸ் நியூட்ரல் அதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி எம்சிபி அந்த மாடல் எதுவுமே அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை. சிம்பிளாக தான் இருக்குது இன்வெர்ட்ரு. நியூட்ரல் எல்லாமே இதுக்கு வந்து காமன் நியூட்ரல் தான் கொடுத்துருக்காங்க. இன்புட்டுக்கும் அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா காமன் நியூட்ரல் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக தான் பண்ணியிருக்காங்க. இதோட நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் வந்து 4.2 kVA அப்புறம் பார்த்தீங்கன்னா 48 வோல்ட்டில் வேலை செய்யுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் உங்களுக்கு சோலார் செட்டப் என்ன இன்ஸ்டால் பண்ணால் சொல்லுங்கள், நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். நம்மளோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்மளோட நம்பர் வந்து தெரியும். தேவைப்பட்டுங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆஃப் கிரிட் சோலார் வாட்டர் ஹீட்டர், சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, ஆன் கிரிடு, ஆஃப் கிரிடு, அக்ரிகல்ச்சர் தேவையான பிஎல்டிசி பம்ப் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டுங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட நம்பர் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியும். ஓகே, தேங்க்யூ, பாய்.